திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகையால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இந்த கான்ஃபிளிக்ட்ல இன்னும் எத்தனை நாடுகள் உள்ள வரப்போகுதுன்னு தெரியலங்க. இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க பேச போறோம். சவுதி அரேபியா என்ன கோபம்? ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா எந்த அளவுக்கு நெருக்கமான நட்பு நாடுன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அப்பேற்பட்ட சவுதி சமீப காலமாக இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் ட்ரேடு, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸு இதெல்லாம் சார்ந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பக்கம் சவுதி அரேபியா சாஞ்சாலும் மார்க்க சித்தாந்தம் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் இவங்களும் பாலஸ்தீன் மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சவுதி பணதரமாக சொல்லியிருக்கு, இது வரைக்கும் காசா சீஸ்ஃபயர் டீல் இருக்குல்ல, அது யாருமே போடலை. இதை பார்க்குறப்ப உலக நாடுகள் தோல்வி அடைஞ்சது அப்படின்றத எங்களால் பார்க்க முடியுது. இந்த சீஸ்ஃபயர் டீலை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் காசாவுக்கான ஹியூமனிடேரியன் எய்ட் இருக்குல்ல, இந்த மனிதாபிமானம் சார்ந்த நிறைய பொருட்களை வழங்கிட்டு இருக்கோம்ல உலக நாடுகள்லாம், அதையெல்லாம் எதுக்காக தடுக்கிறீங்க? உங்களோட சண்டை இஸ்ரேலோட சண்டை ஹமாஸ் கூட தான். எதுக்கு அங்கே இருக்க மக்களை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? கடைசியான கவனிய மக்களே, சவுதி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துது. இவ்வளோ கொடுமைகளை பண்ணிட்டு இருக்க இஸ்ரேல் இருக்குல்ல, இது ஒரு போர் குற்றவாளி நாடுன்னு சவுதி அரேபியா கவர்மெண்ட் சொல்லியிருக்கேங்க. கவர்மெண்ட்டே வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் இதுதான், எல்லாம் கவனிச்சு பார்க்கணும். அவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா, போர் குற்றவாளின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் எங்கே போய் விட போகுதுன்னு தெரியல. சரி, 2-3 நாள் அமெரிக்கா தலையிட்டு சவுதி இஸ்ரேல் மனநிலை இருக்குல்ல, அதை மாற்றும், திரும்ப நெருக்கமாக்கி விடுன்னு பார்த்தா சவுதி தாடி தெளிவாக முடிவு பண்ணியிருக்காங்க, ஒன்று இஸ்ரேல் இல்லை நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. அடுத்தபடியாக ஈரானோட அதிபரான பெசஷ்கியான், இவர் இந்த அதிபரை பதவியேற்ற பிற்பாடு முதல் வெளிநாடு சார்ந்த பயணம்ன்ற ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டே இருந்தாருங்க. அந்த கண்ட்ரி தான் ஈராக்கு. ஈராக்குக்கு தன்னோட முதல் அரசு முறை பயணத்தை பெசஷ்கியான் மேற்கொண்டிருக்காரு. அந்த ஈராக் மண்ணில் இருந்தபடியே அவர் சில வார்த்தைகளை உதிர்த்திருக்காரு. என்னென்ன சொல்றாரு தெரியுமா? மேற்குலக நாடுகள் வழங்குற ஆயுதங்கள் இருக்குல்ல, இதை வச்சு தான் காசால அப்பாவி பாலஸ்தீன குழந்தைங்க கொல்லப்பட்டு இருக்காங்க. அது மட்டுமா, வயசானவங்க பெண்கள் எல்லாரையும் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்களை கூட விட்டு வைக்கிறதுல அது மேலாம் குண்டத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட எல்லாத்துக்குமே இந்த மேற்குலக நாடுகள் தான் பொறுப்பு. ஏன்னா அவங்க ஆயுதங்களை கொடுக்காம இருந்தா இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காது. அப்போ அங்கே முக்கியமான குற்றவாளி மேற்குலக நாடுகள் தான். எதையும் அவங்க விட்டு வைக்கிற மாதிரி தெரியலங்க. ஈராக் மண் உட்பட, ஓகேவா, அவர் சொல்ற விஷயங்கள் ஈராக் மண் உட்பட எதையும் விட்டு வைக்கிற மாதிரி தெரியலன்றாங்க. ஏன்னா அமெரிக்காவோட படைகள் ஈராக் சார்ந்து இருக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெசஷ்கியான் அவர்கள் ஈராக்குக்கு வர்ற அந்த பயணம் திட்டம் வகுக்கப்படுதுல, கரெக்டாக ஈராக்குக்கு வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் இந்த பாக்தாத் ஏர்போர்ட் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு பெரிய எக்ஸ்போஷன் ஈவெண்ட் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு எல்லாருமே இப்போ பரபரப்பாக பேசிட்டு இருக்கும் போது தான் இவரோட விசிட் அமையுது. அந்த மனுஷன் இவ்வளோ கொந்தளிச்சு பேசியிருக்காரு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை, குறிப்பாக அமெரிக்காவை எந்த அளவுக்கு சாட முடியுமோ அப்படி சாடி இருக்காருங்க. ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்களை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருப்போம். ஆனால் இந்த விஷயம் அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பெருசாகும்ட்டு, இப்போ நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு படி மேலே பெருசாக மாறி இருக்கு. இவங்க பேர் ஐசனர் எஸ்கி ஐகி. இவங்க வயசு 26 தான். டர்க்கிஷ் யூஎஸ் சிட்டிசனுங்க, டுவல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. 2 நாடுகளோட குடியுரிமை பெற்றவங்க. இவங்க ஒரு வாலண்டியருங்க. இந்த ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்களே, சமூகம் சார்ந்த சில விஷயங்களை மனசில் விதைச்சி சமூக நலன் சார்ந்து போராடுறவங்க. வெஸ்ட் பேங்க்ல ஃபசா கேம்பெயின் இருக்குல்ல, அங்கே தான் வாலண்டியராக இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்லாம் இந்த வெஸ்ட் பேங்க்குள்ள படையெடுத்த ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 22 வருஷத்தில் ஐடிஎஃப் பண்ண மிகப்பெரிய ஒரு வெஸ்ட் பேங்க் அட்டாக்னா அதை தான் சொல்லுவோம். அப்பேற்பட்ட அட்டாக்கை எதிர்த்து பல உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபட்டவங்கள இவங்களும் ஒருத்தவங்க. ஏன்னா அங்கே தான் வாலண்டியராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போராடின அந்த நேரத்தில் ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் சுட்டிருக்காங்க. அந்த தோட்டை இவங்க தலையில் பாஞ்சு இவங்க இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் பெருசானதும் அமெரிக்காவில் இருக்கவங்களாம் போர் கொடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசுக்கு எதிராக. என்னங்க, நீங்கள் கொடுக்குற ஆயுதங்களை ஐடிஎஃப் பயன்படுத்துது, அந்த ஆயுதங்களை வச்சு நம்ம சிட்டிசன் எப்படி அவங்க கொண்டிருக்காங்க அப்படின்னு உள்ளே இருக்க பல மக்கள் போர்க்கூடி. இது கவர்மெண்ட்டுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருச்சுங்க. எந்த அளவுக்குன்னா, யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல ஆண்டனி பிளிங்கன், அப்புறம் யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கார் பாருங்க லாய்ட் ஆஸ்டின், இவங்களும் சேர்ந்து மிகப்பெரிய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா அந்த வார்த்தைகள் திரும்பி இருக்கு. உதவி செய்யறவங்களே பகச்சிக்கிறது இஸ்ரேல் எப்ப நிறுத்த போகுதுன்னு தெரியல. ரீஎக்ஸாமின் த ஐடிஎஃப்ஸ் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இன் வெஸ்ட் பேங்க். அதாவது வெஸ்ட் பேங்க்ல ஐடிஎஃப்னு தனியா,
சில விதிகளை வகுத்திருப்பாங்களே, அந்த விதிகள் எல்லாத்தையும் மறுபரிசீலனை பண்ணுற நேரம் வந்துருச்சு. விட்டா நீங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க போல இருக்கு. எங்கள் சிட்டிசன் முத கொண்டு கை வச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க இந்த வெஸ்ட் பேங்க் சார்ந்து அப்படின்னு இஸ்ரேலை அமெரிக்கா போய் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது 2 பெருந்தலைகளும் கேட்டிருக்காங்க. எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது யூஎஸ் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த கொல்லப்பட்ட எஸ்கே இருக்காங்களே, அவங்களோட குடும்பத்தினரோட கண்ணீர் அந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் கதறாங்க. இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஏங்க நாங்கள் தெரிஞ்சல எதுவும் பண்ணலை, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கலாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணுறாங்க, உங்கள் விசாரணை எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா குற்றச்சாட்டு அடைக்கிறது உங்கள் மேலே தான். அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்கா சுயாதீனமாக விசாரிக்கட்டும் இந்த விஷயத்த, அவங்க உண்மையை வெளியே கொண்டு வரட்டும் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் கண்ணீரும் கம்பளியுமா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சி அவ்வளோ கலங்கடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. பொண்ணை இழந்துட்டு நிற்கிறாங்க. இஸ்ரேல் இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, எஸ்கே நாங்கள் வேணும்னே கொல்லலை, அந்த போராட்டம் வன்முறையாக மாறிச்சு, உச்சக்கட்ட வன்முறையாக. அப்போ நாங்கள் சுட்டோம், அதனால் இந்த தோட்டா போயிட்டு அவங்க தலையை தொலைச்சதா சொல்கிறாங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல இஸ்ரேல் அவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் குறி கலவரத்தை தூண்டினார் பார்த்தீங்களா, அந்த பர்சனை டார்கெட் பண்ணிட்டு இருந்ததை தவிர எஸ்கே நாங்கள் டார்கெட்டே பண்ணுங்க அப்படின்னு இஸ்ரேல் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இது அந்த பேரண்ட்ஸ் நம்புவாங்களா? ஏன்னா மகளை இழந்திருக்காங்க. இப்போதைக்கு விக்டிம் அவங்க தான் சொல்லணும். ஓகே, ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சரான யுவாவ் கேலண்ட். இவர் இப்போ சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதை பார்க்குறப்ப இந்த இஸ்ரேல் காசாவில் தன்னோட இலக்கை அடைய முடியாமல் தோல்வி அடைஞ்சிருச்சோன்னு நமக்கு என்ன தோணுதுங்க. அப்பேற்பட்ட சில விஷயம்தான். அதாவது ஹமாஸ் அமைப்பில் இருக்க ஒருத்தர் உயிரோடு காசாவில் இருந்தாலும் இஸ்ரேல் தோத்ததுக்கு சமம். அதை மைண்டில் வச்சு தான் சொல்கிறேன். கேலண்ட் என்ன சொல்கிறாரு, நாமெல்லாம் தெற்கு நோக்கி நகர நேரம் வந்துருச்சு. இட் மீன்ஸ் ஐடிஎஃப் இருக்குல்ல, சோல்ஜர்ஸ் எல்லாம் தெற்கு நோக்கி நகர நேரம் வந்துருச்சு. அங்கே ஹாஸ்டேஜஸை நாம் மீட்டே ஆகணும். அங்கேயும் எங்கே எப்போ நாம் அட்டாக் பண்ணணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். வேறு யாரும் இல்லை, ஹெஸ்புல்லா மனசில் வச்சு தான் சொல்கிறாங்க. நேரம் வந்தது, நாம் மின்னல் தாக்குதலை கண்டிப்பாக நடத்த போகிறோம். காசாவில் முழுமையான வேலை முடியல, இன்னும் கொஞ்சம் வேலை பேலன்ஸ் இருக்குது அப்படின்றாருங்க. ஸோ இஸ்ரேல் மட்டும் இப்போ இந்த போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சதை மட்டும்தான் கருதப்படும். நெத்தன்யாகுவோட வார்த்தைகள் தோல்வியடையாமல் இருக்கணும்னா அதுக்கு 41,000 பாலஸ்தீன மக்கள் உயிர் தான் கொடுக்கணும்னா அது எதுக்கு ஈகோ? எப்படி தலைவர்னு சொல்ல முடியும்? இதே 41,000 மக்களை இஸ்ரேல் இழந்திருந்தா எப்படி வலிச்சிருக்கும்? இங்கே மதம் சித்தாந்தம் இதெல்லாம் பார்க்காதீங்க மக்களே, மனிதத்தை மட்டும் பாருங்க. ஏன்னா கேலண்ட்டை ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம எதுக்கு அவ்வளோ கொண்டுகிட்டு இருக்கணும், அங்கே ஹமாஸை டார்கெட் பண்ணி சிவிலியன்ஸ் அடிச்சிட்டு இருக்கணும், சிம்பிளாக சீஸ்ஃபயர் கொண்டு வந்து நிறுத்திட்டு போகலாமேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவரை எப்போ நம்ம வேலையோட தூக்கலாம் தான் நெத்தன்யாகு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்னத்தை சொல்கிறது? ஆக்சுவலாக இந்த நேரத்தில் யூஎஸ் அஃபிஷியல் ஒருத்தர் விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. ஹமாஸ் மாதிரி நீங்கள் ஹெஸ்புல்லா மேலே ஈஸியாக கை வைக்கணும்னு நினைக்காதீங்க, ஹெஸ்புல்லாவை எலிமினேட் பண்ணவே முடியாதுன்னு யூஎஸ் அஃபிஷியலே இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் காசால ஐடிஎஃப் தோல்வியோன்ற ஒரு கேள்வி, இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாவை இஸ்ரேலால் மற்ற நாடுகளோட உதவி இல்லாமல் அடிக்க முடியுமா கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வியாக நிற்குது. ஹெஸ்புல்லா இதுக்கப்புறம் திடீர்னு சடனாக வார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா விஷயம் இன்னும் பூதாகரமாக மாறும். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஆன்டி இஸ்ரேல் ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது எல்லாம் இப்போ வயலன்ஸாக பயங்கரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது வெறும் ப்ரொட்டஸ்ட்டாக பார்த்ததை அப்படியே ரைட்ஸாக பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் லட்சக்கணக்கான இஸ்ரேலிய மக்களே திரண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வேலைக்காகது ஃபங்க்ஷனே பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு இந்த வயலன்ஸ்லாம் இன்னும் பெருசாக மாறிச்சுன்னா இஸ்ரேல் தாங்காதுங்க. ஆல்ரெடி சில பேர் வான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சர்வதேச அவதானிகள்லாம். இஸ்ரேல் எதிரில் இருக்க நாடுகளையும் அமைப்புகளையும் டார்கெட் பண்ணுது. ஆனால் இஸ்ரேலுக்கு தெரியல, இஸ்ரேல் தன்னைத்தானே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வயலன்ஸ்லாம் இன்னும் பெருசாக மாறி மக்களுக்கு பிடிக்காத, முழுமையாக பிடிக்காத ஆட்சியாக நெத்தன்யாகு ஆட்சி மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மக்கள் அங்கே கவர்மெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, அடித்து தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இஸ்ரேல் இந்த நிலைமை கைமீறி போகிறதுக்குள்ளே உடனடியாக வெடிக்கணும், நெத்தன்யாகு ஒரு அமைதி முடிவு எடுக்கணும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மனுஷன் பிடிச்ச புடியில் தெளிவாக நிற்கிறாரு. ஹமாஸ் அமைப்பில் 40,000 பேர், 50,000 பேர், 10,000 பேர் எனக்கு அது முக்கியம் இல்லை. அந்த அமைப்பில் கடைசியாக ஒருத்தன் கூட எஞ்சக்கூடாது, எனக்கு அதுதான் முக்கியம்னு அவ்வளோ தீர்க்கமாக இருக்கார். ஆனால் அமெரிக்கா ஒரு பக்கம் இப்போ குட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் பிரதமருக்கு. பார்ப்போம் இந்த மனுஷன் இதுக்கப்புறம் இந்த சீஸ்ஃபயர் டீல் சார்ந்து கொஞ்சம் அந்த 4 கண்டிஷன்ஸையே விளக்கிட்டு இறங்கி வரதா இல்லையான்னு. ஏன்னா இந்த 4 கண்டிஷன்ஸை தூக்கிட்டாலே டீல் சைன் ஆகிடுங்க. ஆனால் இது வரைக்கும் இது பண்ண மாட்டார் இவர். ஹமாஸ் தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த 4 கண்டிஷனை தூக்குங்க, நாங்கள் உள்ளே வரோம், கையெழுத்து போடுறோன்றாங்க. ஆனால் இந்த மனுஷன் முரண்டு பிடிக்கிறாரு. மக்களை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹமாஸ் வர்சஸ் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் பெருசாக போயிட்டுருக்குல்ல, இதில் இந்த சீஸ்ஃபயர் டீல் சார்ந்து யார் உண்மையிலே இறங்கி வரணும்? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.